அரங்கம் அதிரட்டுமே, விசில் பறகட்டுமே, கைத்தட்டல் வரட்டுமே என்பது அந்த ஒரு லிரிக்கை ஒன்று போட்டு இலசுகளும் பெருசுகளுக்கும் ஒரு லவ்ஸ் கொடுக்குற அந்த வரிகள், ஒவ்வொரு வரிகள் நீங்கள் உள்ளே போய் நீங்கள் அந்த பாட்டை கேட்டிங்கன்னா ரஜினி சாரை லவ் பண்ணுறவங்களால மட்டும்தான் இந்த வார்த்தைகள் வந்து அப்படி சிந்தி சாதனை உங்களுக்கு. அது இப்போ எம்ஜிஆர் அவங்களுடைய பாட்டை கேட்டால் எந்தளவுக்கு ஒரு எனர்ஜி வந்து ஒரு தெம்பாக இருக்குமோ அந்த அளவுக்கு தான் இதில் இருக்குது. இது வந்து ரஜினி சாருக்காக எழுதப்பட்ட பாட்டு வார்த்தைகள்லாம் கூட இது எல்லாருக்குமே பொருந்தும் அப்படிங்கிற மாதிரி தான். ஆகஸ்ட் 14 அரங்க அதிர தான் போகுது, தியேட்டர் தெறிக்க தான் போகுது, விசில் காதை ஜவ கிளிக்க தான் போகுதுங்கிறது நமக்கு இருக்கிறதா சொல்கிறது. இதில் ஆர்பர் பேக்ரவுண்டில் தான் உங்களுடைய கதையினுடைய மெயின் பேஸே அந்த ஆர்பர் பேஸ் தான் சார். அதில் குழி தொழிலாளியில் இருந்து அதில் நீங்கள் இந்த ட்ரெயிலில் ஒரு ஷாட் வச்சுருப்பாங்க. அந்த பெரிய பாக்ஸை தூக்கும்போது ஒரு தள்ளி விட்டு ஐபால்ஸ் ஒரு லுக் விடுற பார்த்தீங்களா, ஏதோ வாட்ச் பண்ணுற மாதிரி. பட் ஒரு மேட்ரு அங்கே இருக்குது. மூத்த பத்திரிகையாளர் திண்டுக்கல் வெங்கடேஷ் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். சூப்பர் ஸ்டாரோட நீங்கள் ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, எல்லாருக்குமே தெரியும். பட் ஆனால் இப்போ வந்து சூப்பர் ஸ்டாரோடைய அந்த பவர் ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஓப்பன் ஆச்சு. ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொல்லலாம். எங்கே திரும்பினாலும் அதுதான் சார் போயிட்டுருக்கு பவர் ஹவுஸு. ரஜினி சாரை காட்டவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு லோகேஷ் கனகராஜ் சாரை போட்டு அடின்னு அடித்தாங்க. 3 ஷாட்டு தான் காமிச்சாங்க. அந்த 3 ஷாட்டுமே அவ்வளோ மாசாக இருக்குது. இன்னொரு செய்தியும் வருது, அனிருத் சாரை வந்து சன் பிக்சர்ஸ் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அதேமாரி லோகேஷ் கனகராஜையும் வந்து ஹீரோவாக லான்ச் பண்ண போகிறாங்க. அதனால தான் தொடர்ந்து எல்லா வீடியோக்கள்லையும் அவரும் வர ஆரம்பிச்சிட்டாருன்னு சொல்கிறாங்களே, இது எந்த அளவுக்கு உண்மை சார்? ஹை வோல்டேஜ் டிரான்ஸ்ஃபார்மர் தான் ரஜினிகாந்த்னு சொல்ல முடியும். நான் அவரை தொட்டவங்க முடிஞ்சு கதை அப்படிங்கிறதா ஒரு விஷயம். பவர் ஹவுஸ் நேற்று ரொம்ப எதிர்பார்ப்போட இதில் வந்து ரஜினி சார் வருவார் இது பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு சிங்கிளில் பார்த்தீங்கன்னா அந்த ஏற்கனவே விட்ட ஒரு கிளிம்ஸில் எடுத்து கிளிம்ஸை போட்டு முடிச்சிட்டாங்க. சரி, அதை டிஆர் வந்தார், அனிருத் ஆனாங்க, ஓகே. செகண்ட் சிங்கிள் விட போகிறோன்னு சொல்லி ஒரு வாரம் ரொம்ப ஹைப் கொடுத்துட்டு இருந்தாங்க. பார்த்தா 3 சாங்கை விட்டு அதை ஒரு கலக்கினா. பட் பாட்டு ஓகே, எவ்ரிதிங் ஓகே, சைன் ஆட்டம்லாம் பிரமாதம், பூஜா கிட்ட ஏஞ்சல் பின்னிட்டாங்க. அன்றைக்கி ரஜினி சார் வரலைங்கிறது மிகப்பெரிய ஒரு குறையாக இருந்தது எல்லாருக்குமே, இன்க்ளூடிங் எல்லாருடைய ஃபேன்ஸும் சரி, பப்ளிக்கும் சரி. ரஜினி சாரை காணாம் ஏன் லோகேஷ் பண்ணார்? இங்கே ரஜினி சார் தான் ஒன் அண்ட் ஒன்லி. அவர் இல்லாமல் நீங்கள் ஒரு ப்ரொமோஷனில் வந்து நீங்கள் ஒரு டீசரோ ட்ரெய்லரோ சாங்கோ விடுறது வந்து மிகப்பெரிய ஒரு மிஸ்டேக் இது. பட் என்னுடைய பார்வையில் இந்த 2 சிங்கிளுமே விடும்போது நான் லோகேஷுக்கு வந்து நான் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப ஹார்டாக தான் சொல்லியிருந்தேன். லோகேஷ் சார் 3rd சிங்கிள் விட்டீங்கன்னா ரஜினி சார் இது இல்லாமல் நீங்கள் விடாதீங்க, தயவுசெய்து விடாதீங்க, படத்தில் எல்லா பேரும் பார்த்துக்குவாங்க, நீங்கள் எதிர்பார்ப்பை கொடுத்து நீங்கள் வரலைன்னா தப்பு சார். இதை வந்து லோகேஷ் ஒரு வார்னிங் கொடுத்த மாதிரி நான் பேசினேன் நான். பட் இதில் எனக்கு ஒரு பயம் இருந்தது, ஏன்னடா இது திரும்பி ரஜினி சார் விடுவாங்க விட மாட்டாங்களான்னு. நான் அரங்கம் அதிரட்டுமே நேற்று ஈவெண்ட் ப்ரோக்ராம், திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன் ஒரு சாங்குடைய ரிலீஸ்க்கு வந்து 3rd சிங்கிளுக்கு ஒரு ஈவெண்ட் வச்சு பண்ணுறது இது ஃபஸ்ட் டைம் இண்டஸ்ட்ரியில். ஹைதராபாத்தில் விட்டாங்க. இதற்கப்புறம் 2 ஸ்டேட்டில் வரப்போது, டைமிங்கை பொறுத்து பண்ண போகிற ஈவெண்ட்டு. 3வது சிங்கிள் ரஜினி சார் விடாமல் லோகேஷ் விட மாட்டேன் மிகப்பெரிய நம்பிக்கை இருந்தது. அதை காப்பாற்றினாங்க. நைட்டு விட்டாங்க, அதிரி புதிரியான ஒரு ஹிட்டு. என்ன ஒரு மாஸ் சார், இந்த வயசில் மனுஷன் அதனுடைய கிளிப்பிங்ஸ் ஸ்டில்லு தான், ஓப்பனிங் பூரா ஸ்டில்லு போதும், நீங்கள் ஃப்ரேமில் ரஜினி முகத்தை காமிச்சா போதுங்கிற அளவுக்கு தான். ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஒரு சாம்பல் கலர் ஒரு டோனில் பக்கா ஒரு கோல்டு. நீ குடல் எடுத்தால் அது கோல்டு, பைக் எடுத்தால் அது கோல்டு, அப்புறம் செயின் எடுத்துகிட்டு போனான்னா அது கோல்டு. ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டு. ஸோ இந்த கூலினுடைய கண்டென்ட்டே இந்த கோல்டு தான். அது அப்புறம் பேசுவோம். இந்த ட்ரெய்லரில் 3rd சிங்கிளில் ரஜினி சாரை காமிச்சு மிரட்டி இருக்காங்க. அதுவும் ஜெயிலரில் எப்படி அலப்புரை கிளப்புவோம் போட்டு அடித்து தூள் பண்ணாங்களோ அதை தான் நம்ம கொண்டாடிட்டு இருந்தோம். அது கொண்டாடிட்டு இருந்தோம். இப்போ அதை கொண்டாடுறதா இதை கொண்டாடுறதான்னு தெரியல, மிகப்பெரிய ஒரு குழப்பமாக இருக்குது. அனிருத் விளையாடி இருக்காரு சார். எப்பயுமே நான் ஒரு மாஸ் கிங்குடா அப்படிங்கிற மாதிரி இந்த சாங்கில் பட்டைய கிளப்பியிருக்காரு. சாங்கோட அந்த மிடில் காருக்குள்ளே உட்காந்துட்டு அவர் ஒரு ரேப் ஒன்று பண்ணுறாரு. அது இன்னும் ஒரு ஹைப்பை கிளப்புறாரு. இப்போ வாங்க நான் இருக்கேங்கிறது மாதிரி சாங்கை மேலே இன்னும் ஏற்றுறாரு. இப்போது சூப்பர் சுப்பு அலப்பிரை கிளப்புறேன்னு சொல்லி பாட்டை எழுப்பி ஒரு மிகப்பெரிய ஒரு ரஜினி ரசிகர் இந்த வெறியினாக இருந்து அவர் ரொம்ப நேசிக்கிறவராக இருந்தார். அந்த லவ் அதிகமாக இருந்தால் தான் அந்த வார்த்தைகள் வந்து உழும். அப்படி தான் சூப்பர் சுப்பு வந்து கிளப்புனார். குட்டிச்சுவரை எட்டி பார்த்தா உயிரை கூட கோடி பேருன்றது மாதிரி ஒரு லைன் அவர் போட்டார். என்னலாம் அப்போ விஷயம் நான் பார்த்தேன், அலப்பிரைகள் பயங்கர ஹைப்பை கிளப்புனாங்க. இப்போது அதை தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு அரங்கம் அதிரட்டுமே, விசில் பறகட்டுமே, கைத்தட்டல் வரட்டுமே என்பது அந்த ஒரு லிரிக்கை ஒன்று போட்டு இலசுகளும் பெருசுகளுக்கும் ஒரு லவ்ஸ் கொடுக்குற அந்த வரிகள், ஒவ்வொரு வரிகள் நீங்கள் உள்ளே போய் நீங்கள் அந்த பாட்டை கேட்டிங்கன்னா
ரஜினி சாரை லவ் பண்ணுறவங்களால மட்டும்தான் இந்த வார்த்தைகள் வந்து அப்படி அப்படி சிந்தி சாதாரண உங்களுக்கு அது. வேற ஏதோ ரசிகனா இருந்தா கூட இந்த பாட்டை கேட்டா ரஜினி ரசிகனா மாறிடும் உங்களுக்கு. அது கண்டிப்பாக சார். ஏன்னா அந்த ஒரு உங்களுக்கு இந்த கூஸ் பம்ப்ஸ் அப்படி புல்லரிக்கிறது மாதிரியான பாட்டை கேட்டாலே அந்த அளவுக்கு தான் இருக்குது. நீங்கள் ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா ஒரு எனர்ஜி, இப்போ எம்ஜிஆர் அவர்களுடைய பாட்டை கேட்டால் எந்த அளவுக்கு ஒரு எனர்ஜி வந்து ஒரு தெம்பாக இருக்குமோ அந்த அளவுக்கு தான் இதில் இருக்குது. இது வந்து ரஜினி சாருக்காக எழுதப்பட்ட பாட்டு, வார்த்தைகள்லாம் கூட இது எல்லாருக்குமே பொருந்தும் அப்படிங்கிற மாதிரி தான். ஆகஸ்ட் 14th அரங்க அதிர தான் போகுது, தியேட்டர் தெறிக்க தான் போகுது, விசில் காதை ஜவ்வை கிளிக்க தான் போகுதுங்கிறது இந்த ஒரு ட்ரெயிலரில் இந்த ஒரு சாங்கில் நமக்கு தெரிய வருது. அந்த டேன் பண்ணி அவர் வாக் பண்ணுற அந்த ஒரு ஸ்டைலு, இந்த சன்ரைஸில் காமிக்கிற ஒரு ஷாட்டு, தளபதி இது. அப்புறம் இந்த ஷூ மெத்தடு பாஷாவில் அந்த ஷூ காமிச்சா பாஷா தான் அந்த டக் டக்குன்னு அந்த ஆர்ஆர்பிசியோட இதில் அந்த ஷூ காமிச்சிட்டு ஒரு இந்த ரெட் டோனில் ஒரு வாக்கு, திரும்பின ஒரு ஃபைட்டு சுச்சுவேஷன், அந்த பெரிய இந்த பவர் ஹவுஸில் அடித்து தூள் பிரிண்ட் இந்த கையில் எடுப்பு வச்சுட்டு அந்த ஒரு பேக்ரவுண்ட்ஸ் ஒரு ஷாட் ஒன்று, இதெல்லாம் ஒன்லி ரஜினி சாருக்கு மட்டும்தாங்க முடியும். இதில் நிறைய பேர் 1000 கோடி வரும் அப்படின்ற ஒரு விஷயத்தினால இதை பார்த்ததுக்கப்புறம் இந்த இது அதையும் தாண்டுற அளவுக்கு ஒரு விஷயத்தை வச்சுருக்காங்கிறத நமக்கு ட்ரெய்லரில் நம்ம பார்க்க முடியுது நமக்கு சார். இதை இப்போ அதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா, இப்போ இருக்க ரஜினி சாரை காட்டல அப்படின்ட்டு இருந்தோம். நம்ம மூட்டை தூக்கும் போது ஒரு சீன் வைக்குது பார்த்தீங்களா, ரஜினி சார் மூட்டை தூக்குற மாதிரியான ஒரு சீனு, அதுக்கப்புறம் நடந்து போகிற மாதிரி அந்த 2 சீனை பார்க்கும்போதே ஓகே. நீங்கள் இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தால அது ஆர்பார் பேக் ட்ராப்பில் நடக்குது சார் இந்த படம், நீங்கள் சொல்லியிருந்தீங்க. எஸ், முழுக்க ஆர்பார்லேயே ட்ராவல் போகுது சார் இந்த படம், நீங்கள் வேணால் பாருங்கள். நீங்கள் 2 மாதத்துக்கு முன்னாடி சொன்னது இப்போ இன்னைக்கு டீசராக வந்திருக்கு சார். நமக்கு இருக்கிறதா சொல்கிறது. இதில் ஆர்பர் பேக்ரவுண்டில் தான் உங்களுடைய கதையினுடைய மெயின் பேஸே அந்த ஆர்பர் பேஸ் தான் சார். அதில் குழி தொழிலாளி இருந்து அதில் நீங்கள் இந்த ட்ரெயிலில் ஒரு ஷாட் வச்சுருப்பாங்க. அந்த பெரிய பாக்ஸை தூக்கும்போது ஒரு தள்ளி விட்டு ஐபால்ஸ் ஒரு லுக் விடுவார் பார்த்தீங்களா, ஏதோ வாட்ச் பண்ணுற மாதிரி. பட் ஒரு மேட்ரு அங்கே இருக்குது, அது நான் உடைக்க விரும்பல, நீ ஒரு மேட்ரு இருக்குது, யாரையோ நோட் பண்ணுறாரு வேலை செஞ்சுக்கிட்டு. ஆமாம், அந்த ஆர்பர் நடக்கிற மிகப்பெரிய இன்சிடென்ட் நம்ம ஏற்கனவே ஒரு லைன் சொல்லியிருக்கோம், இருக்கட்டும். பட் அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய டோன் இந்த ரஜினி சாருக்கு. நீங்கள் வந்து பழைய ரஜினியும் பார்க்கலாம், இப்போ புது ரஜினியும் பார்க்கலாம். மனுஷன் தீயா பண்ணியிருக்காரு, ஃபுல் படத்தையும் பார்த்துட்டாரு, டப்பிங்லாம் முடிச்சிட்டாரு. இனி ஃபுல்லாக அனிருத் பார்த்துக்குவான்னு கையில் கொடுத்துட்டாங்க. அனிருத் பாரார் பண்ணிகிட்டு இருக்காரு. அந்தளவுக்கு பிரமாதமாக வந்திருக்கிறதா மிகப்பெரிய ஒரு தகவல். டிஸ்ட்ரிபியூட் தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. பல கோடியில் இறைச்சி படங்கிறதுக்கு இப்போ மிகப்பெரிய போட்டி நடந்துட்டு இருக்கு. சாய் அபியங்கர்னு சொல்லிட்டு இப்போ ஒரு தீயா பரவிட்டு இருக்கு, பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்கு. அவர் பேர் தான், பெரிய படங்கள் எல்லாமே அவர் தான் பண்ணிட்டு இருக்காரு. அனிருத் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ஒரே ஒரு பாட்டு வந்து இறங்கி மொத்தமாக என்னென்ன யார் எத்தனை டேரக்டர் வந்து இவரை ரெஃபர் பண்ணாங்களோ எல்லாத்தையும் உடச்சிட்டாரு சார் அனிருத். கண்டிப்பாக சார். ஏன்னா ப்ரூவ் பண்ணுவார். அனிருத்ன்றது சாதாரண ஒரு ஆள் கிடையாது. எத்தனை வருஷங்கள் ஃபில்லர் இருக்காரு, எவ்வளோ படங்கள் ஹிட்டை கொடுத்தவர் அப்படிங்கிறது. அவருக்கு பின்னாடி நிறைய பேர் பில்லர்ஸில் இருப்பாங்க. அதில் ஒருத்தர் தான் சாய் அபியங்கர். ஸோ இப்போ அவர் தனியாக போய் ஒரு படம் பண்ணியிருக்காரு. 7 படம் வரைக்கும் கமிட் பண்ணியிருக்காங்க. ஒரு படம் ரிலீஸ் ஆகலை, கருப்பு தான் ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். பட் அனிருத்துக்கு மிகப்பெரிய காம்படிஷனா அப்படின்னா இப்போ ஒரு படங்கள் வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு மிகப்பெரிய தெரிய வரும். பட் அந்த ஒரு டேலண்ட் பேசன் தான் சாய். பட் அனிருத் வந்து இந்த அளவுக்கு வந்து கிளப்பி விடுறது, உனக்கு போட்டி சாய் வந்தாயா உங்ககிட்ட இருந்தவன் அப்படின்னு வரட்டுன்றாரு. அவர் வரட்டு, எல்லாம் வரக்கூடியவங்க தானே. இல்லை, அந்த ஒரு பவர் ஹவுஸ்லேயே உடச்சிட்டாரே சார் எல்லாத்தையும் சொல்லுவாங்க. நீங்கள் எப்படி ஜெயிலரில் வந்து பிஜிஎம் கொடுத்து இன்டர்வல் பல கொடுத்து சாங் கொடுத்து பண்ணாரோ, இதில் நீங்கள் 3 சாங்குமே ஹிட்டு சார். சிக்குடு சாங் என்ன குறைச்சலா, மோனிகா சாங் அதெல்லாம் பட்டைய கலப்பு தான் சாங். இது வந்து இப்போவே பார்த்தீங்கன்னா பல மில்லியன் கிராஸ் ஆகி போயிடுச்சு. இப்போ இந்த 12 ஹவர்ஸ்க்கு மேலேயே. ஸோ இது வந்து மிகப்பெரிய அனிருத் நான் வந்து யாராங்கிறத காமிக்கிற மாதிரி காமிச்சா ஒரு சாங்கில் வந்து அரங்கத்தை அதிர விட்டார். ஒரே சாங்கில் எல்லாரும் அடிச்சிட்டார், ஒரே சாங்கில் பட்டையை கிளப்பிட்டார். அதில் வேற அவர் வந்து பாடிட்டு பண்ணி இன்னும் ஹைப்பை கிளப்பி விட்டுருக்காரு. நீங்கள் சொன்னது மாதிரி அவர் ஹீரோக்கள் வாய்ப்புகள் நிறையா வந்துகிட்டு இருக்கு. சன் பிக்சர்ஸ் அது ஒரு வாய்ப்பு தர்றது மாதிரியான பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு. இன்க்ளூடிங் லோகேஷும் வந்து ஹீரோவாக பண்ணுறதுக்கான ப்ராசஸ் போயிட்டுருக்கு. அதுவும் சன் பிக்சர்ஸ் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. வரட்டும், எல்லா பேரும் வர்றது நல்ல விஷயம் தானே. பட் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஒரு சாங்கில் அனிருத் வேற லெவலில் காமிச்சிட்டார். நான் யாருங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இப்போ அதனால தான் இவங்களை வந்து தொடர்ந்து வீடியோவில் வர வச்சுக்கிட்டே இருக்காங்களோ. ஆமாம் சார். உங்களுக்கு வந்து ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் லைட்டாக காமிக்கிறத விட அதனுடைய கம்போசர் வந்து பாடும்போது இன்னும் ஹெவியாக இருக்கும். அவர் ஒரு ஹீரோ மெட்டீரியலாக கொஞ்சம் மாற்றிடுறாங்க. இப்போ நான் தான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், பிரபுதேவா படத்தில் வந்து ஒரு சாங்கு டான்ஸ் ஆகிட்டு போகிறது மாதிரி, கொரியோகிராஃபி பண்ணுறது மாதிரி, ரோமியோ சரி இந்த ஜென்டில்மேன் அண்டு நிறையா படங்கள் பண்ணார். அது மாதிரி கேமியோ ரோலில் வந்து அனிருத்த ஒரு பாட்டு பாடுறது கூட நீங்கள் விடலாம். நீங்கள் விட்டிங்கன்னா பட்டையை கிளப்பிட்டு போயிடுவார். ஸோ அவர் ஹீரோவுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கார். அதுக்கான டீசர் அது
எடுத்துக்கலாம், நம்ம எப்படிலாம் எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு வந்து ஹைப் கிளப்புறது தான். நீங்கள் ஒரு விஷயத்தை பார்க்கும்போது அவர் கம்போஸ் பண்ணது, அவர் பாடினது அப்படிங்கும்போது அவர் நேரில் பாடினா எப்படி இருக்கும்? நீங்கள் ஜெயிலர் டூவில் வந்து அலப்பறை கிளப்புறது வந்து ஸ்டேஜில் பாடுறாரு, பாடி முடிச்சு மூச்சு வாங்கி பாடி முடிச்சு நிற்கிறார், ஒன்ஸ் மோர் கேட்குறாங்க, திரும்பி ரிப்பீட் பண்ணுறாரு. அது பெரிய விஷயம் இல்லை, எனர்ஜி. அதே மாதிரி இது வந்து கண்டிப்பாக இந்த சாங்கு பட்டையை கிளப்பிட்டு இருக்கு. நைட்லேருந்து பெரிய அளவில் பேசப்பட்டுட்டு பல மில்லியனில் கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கு. படம் வரும்போது இந்த சாங் எந்த அளவுக்கு இன்னும் எஃபெக்டிவாக இருக்குங்கிறத பார்க்குறது ரெடியாக இருக்காங்க ஆடியன்ஸு. மொத்தத்தில் இந்த தேர்ட் சிங்கிளில் இந்த அரங்க மதுரட்டுமே சாங் விட்டதில் எல்லா பேருமே ஹாப்பியாக இருக்காங்க. நிறைய பேர் சொன்னாங்கல்ல இந்த படத்துக்கு வந்து ஓவராக இவங்க ஹைப்பு தராங்கன்னு. எனக்கு தெரிஞ்சு யாரும் ஓவராக ஹைப்பு தந்த மாதிரி தெரியல. இவங்க வெளியான சாதாரண ஒரு சிங்கிளே வந்து பயங்கர ஹைப்பாக போயிட்டு இருக்குல்ல சார். இது யாரும் ஹைப்பு தரல, இருக்கிற மெட்டீரியலை பற்றி தானே பேசுகிறாங்க. அதுதான் சொன்னாங்க. இல்லை, ஒரு படத்தினுடைய விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இப்போ ரஜினி சாருங்கிற அந்த ஒரு பெரிய ஒரு சூப்பர் ஸ்டார் உலக வேந்து போகிற நடிகர் இருக்கும்போது அது ஹைப்பே தேவையில்லை. அவர் ஒருத்தர் ஒரு பேர் தான் ஹைப். உங்களுக்கு கூட நடித்த கோட்டிஸ்ட் எல்லா பேருமே அதான் சொல்கிறாங்க. பட் இது வந்து அப்பப்போ சின்ன சின்ன விஷயங்கள் படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சிலதை கொடுத்தோம்னா அது டெம்போ இன்னும் வந்து ஏற்றிட்டே இருக்கலாம். நீங்கள் ஆகஸ்ட் 14 இன்னும் ஒரு 20 நாள் தான் இருக்குது படத்து ரிலீஸ்க்கு. இப்போ நேற்று நைட்டு தான் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் ஹைப் கொடுக்கறது ஒன்றும் தவறு கிடையாது. அந்த அளவுக்கு இது மிகப்பெரிய அளவில் பேசப்படக்கூடிய ஒரு படமாக தான் இருக்கிறதா எனக்கு ஒரு தகவல் வந்தது. இன்னும் ஓரிரண்டு வாரங்களில் வந்து ட்ரெய்லர் வரப்போதே சார். செகண்ட் அன்னைக்கு ஆடியோ லான்ச் வைக்கிறாங்க. ஒரு ட்ரெய்லர், ஒரு மாஸ் ட்ரெய்லர் ஒன்று வருது. அது இன்னும் வேற, ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ட்ரெய்லர் டீசர்லாம் கட் பண்ணி வச்சு ரெடியாக ஆர்ஆர் பிஜே போட்டு வச்சுருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன். அதனுடைய எவ்வளோ தேர்ட் சிங்கிள் விட்டுருக்காங்க. அடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரெய்லர் வந்து ஆடியோ லான்ச்சில் ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த ஆடியோ லான்ச்சு மிகப்பெரிய லெவலில் இருக்கும். அங்கே ரஜினி சாருடைய ஸ்பீச் வேறு லெவலில் இருக்கும். அதுக்கு ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த விழா 50வது வருடம் வேற இருக்குது. ஸோ அதனுடைய விழாவாகவும் இது மிகப்பெரிய விஐபிக்கெல்லாம் கூப்பிட்டு செலிப்ரேட் பண்ணுறது மாதிரி சன் பிக்சர்ஸ் நெட்வொர்க் வந்து பிளான் பண்ணிட்டுருங்க. ஆகஸ்ட் 2 அந்த அரங்கம் அதிரும். இதுக்குள்ளே எல்சியூவாக வந்து கமல் சார் கொஞ்சம் ஒரு வாய்ஸோ 2 வாய்ஸோ இருந்தால் நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணுறாரு அப்படின்லாம் சொல்கிறாங்களே, உண்மை தானே சார்? அது இல்லை, அது பேச்சுவார்த்தை ஒரு போய்கிட்டு இருக்கு. இப்போ லோகேஷ் வந்து கமலுடைய ஒரு மிகப்பெரிய பிக் ஃபேன், அது எல்லாருக்கும் தெரியும். பட் இந்த ஃபீல்டுக்கு நான் வந்தது ரஜினி சாரை படத்தை பார்த்து தான் ஃபீல்டுக்கு வந்தேன். அவருடைய படம் தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிற விஷயத்த லோகேஷ் சொல்கிறாங்க. இப்போது இதில் வந்து கமல் விரும்பி ஒரு விக்ரம் படத்தை மெகா ஹிட்டை கமலுக்கு கொடுத்துட்டார், வசூல் ரீதியாக 450 கோடி. இப்போது ரஜினி சார் வச்சு பண்ணும்போது அவர் பயம் இருந்தது. இந்த பயம் பார்த்து ரஜினி சார் படம் பார்த்துட்டு பிரமாதமாக இருக்கணும், அந்த பயம் அவருக்கு போயிடுச்சு. இப்போ படம் எனக்கு வந்து ஓகே அப்படின்ட்டார். ஸோ 200 ரூபா கொடுத்து வர்ற ஆடியன்ஸுக்கு படம் பண்ணியிருக்கேன். மக்கள் கையில் தீர்ப்பு. 1000 கோடி மேலே தாண்டுமா 1200 கோடி தாண்டுமாங்கிறது மக்கள் கையில் தீர்ப்புன்ட்டு ரஜினி சார் எப்போயுமே சொல்கிறது. அது லோகேஷ் தான் இப்போ ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்கார். இதற்கிடையில் வந்து இதில் ஒரு ஸ்பெஷலாக ஒன்று பண்ணலாம் அப்படின்னு லோகேஷோடைய ஒரு ஐடியா பிளான் பண்ணியிருக்காங்க. ரஜினி சார்ட்டையும் ஒரு தகவல் அவர் சொல்லிட்டு தான் வந்தது. ரஜினி சார் எப்போவுமே டைரக்டருடைய டச்சில் தலையிட மாட்டார். உங்களுக்கு படம் நல்லா இருந்து நீங்கள் என்னமோ நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்ட்டாங்க. இதன் மூலமாக இதில் ஒரு வாய்ஸ் ஓவர், அவருடைய மிகப்பெரிய ஒரு ரசிகராக இருக்கக்கூடியவர் கமலஹாசனுடைய வாய்ஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது அவருடைய தாட். ஸோ டைரக்டராக ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா கமலஹாசன் ஏற்கனவே நிறைய கேமியோ பண்ணியிருக்காரு. ரஜினி சார் படங்களே கேமியோவில் நிறைய பழைய படங்கள் பண்ணியிருக்காரு. பொன்னியின் செல்வர் ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுத்தாரு. இதை வந்து கமல் நாலேஜுக்கு இன்னும் போகலை. லோகேஷ் பேச போகிறார். இப்போ பேசி முடிச்சிட்டாருன்னா கண்டிப்பாக கமல் வந்து ரிஜெக்ட் பண்ண மாட்டார். ரஜினிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நண்பர். ரெண்டு பேருமே ஒருத்தர் விட்டு தர மாட்டார். 2 பேரும் எதுனாலும் செய்யக்கூடியவர்கள். அப்படி இருக்கும்போது கமல்கிட்ட இந்த விஷயம் போச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமல் வாய்ஸ் கொடுப்பாரு. அது வந்து ஒரு ப்ளஸ்ஸாக தான் நமக்கு எல்லாருக்குமே இருக்கும். ஏன்னா நண்பர்கள் 2 பேருமே. ரஜினி சார் ரிஜெக்ட் பண்ணல. அந்த தகவல் போய் உங்களுடைய பிளானை நீங்கள் பண்ணிக்கங்கன்ட்டார். ஸோ பார்ப்போம், எது நடக்குதுன்னு தெரியாது. நடந்தால் எல்லாமே சந்தோஷம்தான். ஓகே சார், இப்போ எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த தேர்ட் சிங்கிளும் வந்துருச்சு. இப்போ மக்கள் எல்லாருமே ட்ரெய்லருக்காகவும் ஆடியோ லான்ச்சுக்காக தான் இப்போ வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த படம் வந்து ஆகஸ்ட் 14 வந்து நம்ம எதிர்பார்க்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த படத்துடைய பிஸ்னஸ் எந்த அளவுக்கு வந்திருக்கு சார்? இப்போ வரைக்கும் நம்ம பேசிட்டு இருக்கிற வரைக்கும் பிஸ்னஸ் எப்படி போயிருக்கு? பிஸ்னஸ் ஹெவியாக பேசப்பட்டு வந்த ஒரு விஷயம் தான். ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோவில் வேறு சொல்லியிருக்கோம். மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஓடிடியும் சேட்டலைட்டுமே சன் நெட்வொர்க் மிகப்பெரிய அளவில் கையில் வச்சுருக்கேன். அது 120C வரைக்குமே பேசப்பட்டது ஒரு தகவல் வருது. இதற்கிடையில் வந்து டோட்டலாக உங்களுக்கு வேர்ல்டு வைடு பார்க்கும்போது அது கிட்டத்தட்ட 600 கோடி வரைக்கும் பிஸ்னஸ் பேசப்பட்ட ஒரு விஷயம் கன்ஃபார்மாக வருது. அதை இதற்கிடையில் பார்த்தீங்கன்னா நிறைய வேர்ல்டு ஃபுல்லாக எல்லா சென்டர்லேயுமே படம் போகுது. இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா
நம்ம நார்த்தில் வந்து மல்டிப்ளெக்ஸ்லேயும் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறதா ஒரு ஐடியா பண்ணிட்டாங்க. அதுக்கு வேண்டிய ஒரு ஒப்பந்தமும் போட்டப்பட்டதா ஒரு தகவல் வருது. மல்டிப்ளெக்ஸில் ரிலீஸ் ஆகிட்டதுன்னா நீங்கள் அதனுடைய ரேஞ்ச் வேறு மாதிரி இன்னும் இருக்கும். 8 வீக்ஸ்க்கு அப்புறம் தான் ஓடிடியில் வரதாகவும் ஒரு அக்ரிமெண்ட் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தத்தில் இதெல்லாம் கூட்டி கழிக்கும் போது நீங்கள் 1000 கோடி தாண்டுற அளவுக்கு இருக்குது. பிஸ்னஸ் ஹெவியாக பேசப்பட்டு இருக்கு. ஐமேக்ஸில் ரிலீஸ் ஆகும். ஐமேக்ஸ் பேசப்பட்டு இருக்காங்க. பட்டு மல்டிப்ளெக்ஸில் வரும்போது ஐமேக்ஸ் அதில் தான் இருக்குது. உங்களுக்கு இதெல்லாம் அக்ரிமெண்ட்டு அந்த 8 வீக்ஸுக்கு அப்புறம் அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா ஐமேக்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும் நமக்கு அதை. ஸோ அதுக்கு வந்து வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதுக்கு வேண்டிய பேச்சுவார்த்தைகள் போய்கிட்டு இருக்கு. இப்போ பொறுத்திருந்து பார்க்கலாம் எந்த லெவலுக்கு வருது அப்படிங்கிறத. ஓகே சார், ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த அளவுக்கு பயங்கரமான எதிர்பார்ப்பு இருக்கிற இந்த திரைப்படம் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய பிளாக் பஸ்டராகன்றதுல எந்த டவுட்டும் இல்லை. அடுத்ததாக என்னென்ன அப்டேட் வருதுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி சார். நன்றி சார்.